ஆள்மாறாட்டம். அதில் நம்ம 2 பேருக்கு சரிசமமா பங்கிடணும். 32 கோடி ரூபாய் நம்ம பூர்வீக சொத்து. ஒட்டுமொத்த குடும்பமும் fraud. சாய் வித் சித்ரா. நம்ம ராஜா சாருக்கு ஒரு டெடிகேஷனாக நம்ம ஏதோ ஒரு அன்ஃபர்கெட்டபிளாக நான் ஒரு மொமெண்ட்டோ ஒன்று பண்ணணும். அது வந்து ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ்க்கு எல்லாமே வந்து போய் சேரணும் அப்படின்ட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது வி வாண்ட் டு டூ அ காஃபி டேபிள் புக் ஆன் ராஜா சார். அப்போ வந்து கிட்டத்தட்ட 1100 படம் ஐ திங்க் அந்த டைமில் பண்ணி முடிச்சிருந்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 1100 படத்தோட டேட்டா பேஸ் நம்ம எடுக்கலாம். இது வரைக்கும் யாரும் பண்ணல. அந்த டேட்டா பேஸ் எடுத்து அந்த 1100 படத்தோட பேப்பர் ஆட்ஸ் அன்னக்கிளியிலிருந்து எடுத்து நான்கடவுள் வரைக்கும் அந்த பேப்பரில் ஆட் வந்திருக்கும் இல்லையா சார், அந்த ஆட் அந்த பேப்பரில் வந்து அந்த ஆடை வந்து போட்டுட்டு டைரக்டர் ப்ரொடியூசர் படம் ரிலீஸ் ஆன ஒரு இயர் இது வந்து ஒரு காஃபி டேபிள் புக் மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு ஐடியா வந்து வி க்ளோஸ்ட் இட். பட் இட் வாஸ் அ பிக் சேலஞ்ச். அந்த டேட்டா பேஸ் எடுக்கிறது வந்து அந்த 1000 படத்தோட அந்த பேப்பர் ஆட்ஸோட டிசைன்ஸ் வந்து கிடைக்கிறது வந்து அது மாரத்தான் இஷ்யூ. அதுக்குன்னே ஒரு தனியாக வந்து டீம் செட் பண்ணி தினகரன் தினத்தந்தி எல்லாம் போய் அதை வந்து கலெக்ட் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி அது வந்து ஹெச்டியை வந்து குவாலிட்டியில் கன்வெர்ட் பண்ணி அது வந்து நம்ம கரெக்டான கன்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா வந்து அந்த பேப்பர் ஆடில் வந்து டேட் போட்டிருக்க மாட்டாங்க அந்த படத்தோட இதாக. ஸோ அந்த படம் அந்த ரிலீஸ் ஆன டேட் அண்டு இயர் அது எல்லாமே வந்து இட் வாஸ் அ ஹியூஜ் டாஸ்க். அது மட்டும் பண்ணால் பத்தாது. ராஜேஷ் சார் வந்து பார்க்காத ஒரு ராஜேஷ் சார் வந்து இது புக்கில் கொண்டு வரணும். அப்போ வி நீட் அன்சீன் அன்ரிலீஸ்ட் இமேஜஸ் ஆஃப் ராஜேஷ் சார். அப்படிங்கும்போது ராஜேஷ் சார்கிட்ட போய் இந்த மாதிரி ஒன்று சொன்னோம். பண்ணுங்க நல்லா இருக்குன்னு அந்த பண்ணுங்க அப்படின்னாரு. ஸோ அந்த ஃபோட்டோஸ் அதில் இல்லை அப்படின்ட்டார். அதில் இருக்கும் நிறைய பேப்பரில் புக்கில் இல்லை சார், வராத ஃபோட்டோஸ் வந்து வேணுங்கய்யா. இல்லை அது இல்லை எல்லாமே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டார். இது வேலைக்கு அது கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ட்டு. எனக்கு அப்போ பவதாரணி ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. யுவன் கூட நல்ல ஒரு ட்ராவல் இருந்து எனக்கு புன்னைப்பு அகரம் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ எனக்கு அப்போ இருந்தே வந்து பவதாரணி நல்லா பழக்கம். பவதாரணியை கூப்பிட்டு பவி இது மாதிரி ஒன்று பண்ணுறோம், எனக்கு அப்பாவோட ஃபோட்டோஸ் கொடுன்னு சொன்னால் அவங்க பயந்துட்டாங்க. ஐயோ அப்பாவுக்கு தெரியாமல் எப்படிங்க நான் கொடுக்குறது, எனக்கு கூட அப்பாவுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸாக வந்து பண்ணணும், எனக்கு தயவுசெய்து கொடுத்துருன்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடி ஒரு 10 days வந்து அவங்களுக்கு விடவே இல்லை. அவங்க கொடுக்கவே இல்லை. அப்புறம் ஒரு வழியாக ஒவ்வொன்றா எடுத்து கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 இமேஜஸ் வந்து அந்த புக்கில் வந்து யாருமே பார்க்காத இது வரைக்கும் வெளியே வராத இமேஜஸ் வந்து அந்த புக்கில் உள்ள வந்து கொண்டு வந்தோம். அன்றைக்கி சொன்னாங்க உங்களுக்கு 1 hour தான் டைம், ஸ்கேன் பண்ணிவிட்டு எனக்கு திருப்பி ஃபோட்டோஸ் கொண்டு வந்து கொடுன்னு. அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க திருப்பி ஃபோட்டோஸ் கொண்டு போய் கொடுக்குறக்கு. ஸோ அதில் வந்து புக்கில் பண்ணிவிட்டு வி மேட் இட் வெரி மெமரபிள். அண்டு ராஜேஷ்கிட்ட கொண்டு போய் சார் ஃபைனல் காப்பி ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஈவெண்ட்டில் தான் ரிலீஸ் பண்ணுறோம், ஃபைனல் காப்பி வந்து சார் திஸ் இஸ் த புக் அப்படின்னு சொன்னேன்னா ஒரு பார்க்குறாரு பார்த்துட்டே இருக்காரு. எப்படி எடுத்தீங்க அவருக்கே தெரியல இந்த ஃபோட்டோவா, எப்படி இந்த ஃபோட்டோ கிடச்சிது, எப்படி எதை ஃபோட்டோ. ஹி வாஸ் வெரி எக்ஸைட்டட். வந்துட்டு தோல் மேல் கை கொடுத்து தட்டினார். இட் வாஸ் வெரி அன்ஃபர்கெட்டபிள். மணிரத்னமும் நீங்களும் இட்ஸ் எவ்ரி ஆக்டர்ஸ் ட்ரீம். அது எனக்கு அந்த ஃபஸ்ட் டே ஷூட்டு அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த டியூவல் கேரக்டர். இதில் பார்த்தீங்கன்னா மணிரத்னம் சார் வந்து கூட ஸ்க்ரீன் பிளே எழுதியிருக்காரு. அதனால் வந்து ஒரே டைமில் ஷூட் பண்ணாங்க. ஏன்னா வந்து லாட் ஆஃப் அந்த டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸில் இருந்தங்காட்டி கெட்டப்பும் மாற்றி ஒரே நாளில் பண்ணணும். இதுக்கு டோட்டலாக வேறு கெட்டப், அதுக்கு டோட்டலாக வேறு கெட்டப். ஸோ அப்படிங்கும்போது அது கடைசி வரைக்கும் அந்த ஹேர் செட் ஆகாமையே இருந்தது. நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாம் பண்ணி செட் ஆகாமையே இருந்தது. எனக்கு வந்து நெக்ஸ்ட் டே வந்து ஷூட் அது ஃபைனலைஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்போ தான் வந்து நான் எல்லாம் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டேன். சொன்னார் மணி சார் பார்க்கணுங்கிறாரு. ஸோ ஃபுல் ஷூட்டிங்க்கு எப்படி வருவீங்களோ அதே மாதிரி அந்த கலர் டோன்லேருந்து ட்ரெஸ்ஸுலேருந்து ஹேர்லேருந்து பக்காவாக ரெடி ஆகிட்டு உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃபைன் நான் எல்லாம் ரெடி ஆகிட்டு உட்காந்துட்டேன். அப்புறம் கூப்பிட்டாங்க. ஆக்சுவலாக அன்றைக்கி எனக்கு ஷூட் இல்லை, அந்த லுக் ஃபைனலைஸ் பண்ணுறதுக்காக தான். ஸோ எனக்கு அது தெரியாது, மணி சார் வராருன்னு தெரியாது. எனக்கு அங்கே லொக்கேஷன் போனாங்க தான் தெரியும் சார் தான் ஃபைனலைஸ் பண்ண போகிறாரு. ஓகே ஃபைன். அப்புறம் அங்கே போய் நின்னதுக்கப்புறம் அப்படியே பார்த்தாரு. குட் 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 அப்படின்னாரு. குட். அந்த ஹேர் மட்டும் ஹி வாஸ் டூயிங் சம் சேஞ்சஸ் இந்த ஹேர். ஸோ அந்த கேரக்டருக்கு தட் கேரக்டர் வாட் ஐ கோயிங் டு டூ இல்லை சார் ஃபுல்லாக மொட்டை நைஸ். அப்போ இந்த ஹேர் மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த ஷர்ட் பட்டன் பிரிண்டனும் ரிமூவ் பண்ணிடுங்க. இது பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டு வந்து இந்த மாதிரி பண்ணி வி டிட் வெரி மைனஸ் சேஞ்சஸ். அப்போ எடுத்த ஃபோட்டோ ஸ்ரீவித்யா தபு கண்டுகொண்டேன். கண்டுகொண்டு இட்ஸ் another unforgettable moment. ஆக்சுவலாக ராஜீவ் மேனன் சார் கூட ஒர்க் பண்ண அந்த படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக.
அப்படியா? ஆமாம் சார். அப்போது புன்னைப்பூ பண்ணுறதுக்கு முன்னாடி இன்ஸ்டியூட் முடிச்சிட்டேன். ம். அப்போது அந்த படம் ஆரம்பித்தார் அளவந்தன். அப்போ சொன்னார், நீ அந்த படம் நீ போய் பாருன்னு, அந்த உனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ராஜமணி சார் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு அந்த படம் ஃபுல்லாக நான் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபி பண்ணேன். ஸ்டில்ஸ் எடுத்தேன். நான் தனியாக எடுத்தேன். ஓ, தனியாக என்னோட ஆசைக்கு நான் எடுத்தேன். ராஜமணி சார், ஃபோட்டோவில் வெளியில் விட்டுறாதரா, டோன்ட் லெட் இட் அவுட், ஐ வில் கில் யூ அப்படிம்பாரு. இல்லை, நோ சார், ஐ கிவ் இட் யூ ஜஸ்ட் ஒரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது அந்த காரைக்குடியில் அந்த பங்களாவில் எடுத்த அந்த, நான் தபு மேடமோட பெரிய ஃபேன், ஓ, டைகார்ட் ஃபேன், தபு மேடமோட டைகார்ட் ஃபேன், பெரிய க்ரஷ் எனக்கு அந்த டைமில். ம். அப்போது நிறையா வந்து அவங்கள ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன். அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க, இவனோட தனியாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கான், ஸ்டில் ஃபோட்டோகிராஃப் அங்கே இருக்காங்க, அவன் அசிஸ்டன்ட் டேரக்டராக வேலை செய்கிறான், வண்றான் பார்க்குறான், இவன் என்ன ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கான். கூப்பிட்டாங்க, கம்மியார் அப்படின்னாங்க. ஷோமி த ஃபோட்டோஸ் மேம். அப்போல்லாம் டிஜிட்டல் கிடையாது, காமிக்கிறதுக்கு ஃபிலிம். மேம், ஐ ஹேவ் டு பிரிண்ட் இட். ஓகே, கோ பிரிண்ட் இட் அண்ட் ஐ வாண்ட் டு see the photos. வாட் சும்மா யூஆர் டேக்கிங் ஆஃப் மீ அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஷோட் த ஃபோட்டோஸ். தப்பு மேம், நைஸ் சொல்லிட்டு அவங்க 4-5 ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நோ, நைஸ், ஐ லைக் திஸ் ஃபோட்டோ, ஐ டேக் இட் அப்படின்னு சொல்லுங்க. மேம், ஐ லைக் ஒன் ஃபோட்டோ வித் யூ மேம். யா ப்ளீஸ் கம், வில் டேக் அ குரூப் ஃபோட்டோ மேம்னு சொல்லிட்டு சரின்ட்டு உட்காந்தாரு. நல்ல ஞாபகம் இருக்குது, ஸ்ரீவித்யா மேம், தபு மேம் அண்ட் நிலகல் ரவி சார். நான் வந்து நிலகல் ரவி சார் பக்கத்தில் போய் உட்கார வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. பக்கத்தில் போய்ட்டு, சார் கொஞ்சம் தள்ளி உட்காரேன் சார், நான் நடுவில் உட்காந்துக்கிறேன் சார் அப்படின்னு சிரிச்சாங்க. அப்போ எடுத்த ஃபோட்டோ சார் அது. விஜய். விஜய் தான் சார். சரி, 2-3 டைம்ஸ் நான் ஏற்கனவே விஜய் சார் முன்னாடியே நான் மீட் பண்ணியிருக்கேன். அப்போது புனைப்பு டைம் அப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணேன். புனைப்பு ஆடியோ ரிலீஸில். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் படம் நடந்திருக்கோம், ரிலீஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போது தானோன்னு என்னை கூப்பிட்டு, நான் தான் இது மாதிரி ஆடியோ ரிலீஸ், புனைப்பு உன்னோட ஃபஸ்ட்டு படத்தோட ஆடியோ ரிலீஸ், யாரை வச்சு நீ ரிலீஸ் பண்ணணும்னு நீ ஆசைப்படுறியோ நான் நான் கூட்டிகிட்டு வரேன். ரஜினி சார் வரணுமா, கமல் சார் வரணுமா, யார் கூப்பிட்டு வரணும், உனக்கு யார், உன்னோட ஃபஸ்ட்டு படம், உனக்காக தான் இந்த படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஒரு ப்ரொடியூசர். நான் எனக்கு விஜய் நான் வந்தால் நல்லாயிருக்கும். அப்படியா, அவ்வளோ பிடிக்குமாண்ணே? அவன் விஜய், கூப்பிட்டுடலாம், யார் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த சாய்ஸ் கொடுக்கல. சூர்யா வாங்க சொல்லிடலாமா அப்படின்னாரு. நல்லா இருக்கும், உன் ஃப்ரெண்டு தானே, சூர்யா வாங்க சொல்லிடலாமா? ஆனால் ஓகேங்க. அப்போது விஜய் சார் போய் நேரில் மீட் பண்ண போகிறோம், இன்விடேஷன் கொடுக்க போகிறோம். அவர், நான் நினச்சிட்டேன் வந்து அப்போ தான் வந்து பெர்மிஷன் வாங்க போகிறாரு அப்படின்ட்டு. அப்போ இன்விடேஷன் அடிச்சிட்டார், எனக்கு அது தெரியாது. அவர் ஒரு 4-5 இன்விடேஷன் எடுத்துகிட்டு வராரு. வந்துட்டு காரில் போகும்போது இந்த இன்விடேஷன் பார் அப்படின்னாரு. இளைய தளபதி விஜய் வெளியிட சூர்யா பெற்றுக்கொள்கிறார் அப்படின்ட்டு அந்த இன்விடேஷன் இருந்தது. அது எனக்கு ஒரு பெரிய கூஸ்பம் மூமெண்ட். ஸோ இட்ஸ் அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட். அப்போ தான் வந்து விஜய் என்னை பார்க்க போகிறோம். பார்த்து, தம்பி தான் ஆசைப்பட்டது நீ வரணுன்ட்டு அப்படின்னு சொல்லி தானு சார் சொல்கிறாரு. ஒவ்வொரு வார்த்தை எனக்கு ஞாபகம் இருக்குது. எனக்கு அப்போ தான் தெரியும் அவர் ஃபைட்டெல்லாம் போட்டு காமிச்சிருக்காரு விஜய்க்கு. ஆமாம்மா, பிடிஎன் மாஸ்டர் அந்த ஃபைட்டு இது பண்ணார். இட் வாஸ் நைஸுங்க, நல்லா பண்ணியிருந்தீங்க, ஃபைட்டு நல்லா இருந்தது, சாங்ஸ் நல்லா இருந்தது பார்த்தேன். அப்போ தான் எனக்கு தெரியும் சாங் ஃபைட்டில் போட்டு காமிச்சிருக்காரு விஜய்க்கு. அப்போ படம் பண்ணுறதுக்கு வந்து பேசிட்டு அப்போ வந்து அப்படின்ட்டு. ஸோ வெரி ஹாப்பி. ஸோ அப்போ தான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணேன். செகண்ட் டைம் வந்து அவருக்கு ஜில்லா படம் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு ஞாபகம் இருக்குது. அப்போ என்னோடய மேரேஜுக்கு வந்து இன்விடேஷன் கொடுக்கறக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டப்போ உடனே வாங்க அப்படின்னாரு. போனப்போ கேரவனில் தான் உட்காந்துட்டு, யாருமே இல்லை, தனியாக உட்காந்துட்டு இருந்தார் கேரவனில். ஜில்லா படம் ஷூட்டிங் அப்போ உள்ளே போனேன். என்னென்னா எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், வரேன் சார். இப்போ நான் ஆடியோ ரிலீஸில் பார்த்ததில்ல, அதுக்கப்புறம் பார்க்கல அப்படின்னாரு. ஆமாம் சார், நான் ஈரம் படம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ சார். அவர் பேசிட்டே இருக்கார், நான் எதுவுமே பேசல. தேங்க்யூ சார். என்னது கல்யாணம்? கங்க்ராச்சுலேஷன்ஸ். எனக்கு என்ன கோயம்புத்தூரில் கல்யாணம் சார். அங்கே வர முடியாதுன்னா நீங்கள் வந்ததுக்கப்புறம் உங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே சார், தேங்க்யூ சார். எப்படி உடம்பு ஏற்றிங்க அந்த வேலூர் மாவட்டம்க்கு? நைஸ் ஒர்க் அவுட், நல்லா பண்ணியிருந்தீங்க, நல்லா டிஃப்ரென்ஸ் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இஸ் டாக்கிங். ஸோ இஸ் சீன் த மூவிஸ். லைக் ஈரம் பார்த்துருக்காரு, வேலூர் மாவட்டம் பார்த்துருக்காரு. ஸோ ஐ வாஸ் ஹாப்பி. லைக் தேங்க்யூண்ணா, நீங்கள் எல்லா படம் பார்த்துருக்கீங்க, தேங்க்யூ சொல்லிட்டு. தட் வாஸ் மை செகண்ட் மீட். இது வந்து தேர்ட் மீட்டிங். அகெயின் அந்த நாசர் சார் கூட அந்த மலேசியன் ஷோக்கு இன்வைட் பண்ணுறதுக்காக, ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். அப்போ எடுத்த ஃபோட்டோ தான். ஆனால் அப்போயே சொன்னார், ஷூட்டிங் ஏற்கனவே கமிட் பண்ணிட்டேன், வெளியூரில் வர முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ எடுத்த ஃபோட்டோ அது. பிடிச்சிங்களா விஜயகாந்த் சார்? அவர் நான் மீட்டே பண்ணதில்லை சார். இதுதான் என்னோட ஃபஸ்ட் மீட்டிங் விஜயகாந்த் சாரோட. விஜயகாந்த் சார் தலைமையில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடந்தது இல்லையா, சிங்கப்பூர் மலேசியா, ஃபுல் நடிகர் சங்கம் போனாங்க. அப்போ தான் நான் ஃபஸ்ட் படம் பண்ணியிருக்கேன். அப்போ நான் போகல. ஸோ அதுக்கப்புறம் அவர் நான் பார்த்ததே கிடையாது. அந்த நான் சொன்னேன் இல்லைங்க, அந்த ஆணிவேர்னு ஒரு படம் பண்ணேன் அப்படின்ட்டு, அது இங்கே ரிலீஸ் ஆகலை. அப்போ விஜயகாந்த் சார் வந்து கனடாவில் இருந்திருக்காரு. படம் அங்கே ரிலீஸ் ஆகிருக்கு. அவர் வந்து அவர் விஜயகாந்த் சார் தமிழில் ஆதரவார் தெரியும் சார். அவர் வந்து கேள்விப்பட்டு
அங்கே தியேட்டரில் போய் படத்தை பார்த்துருக்காரு. ஆமாம், கூட்டத்தோட கூட்டமாக போய் பார்த்துருக்காரு. ம். பார்த்துட்டு என் ஃபோன் நம்பரில் எதுவுமே கிடையாது, எப்படி பேசணும்னு தெரியாது. அவர் வந்து நந்தா கூட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 நாள் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நான் வேறு ஏதாவது படம் ஷூட்டிங் இருக்கேன். என் செல் வந்து அப்போது சுவிட்ச் ஆஃப் இருந்திருக்கு. அவங்க ஆஃபீஸ்லேருந்து எனக்கு யாருன்னு ஞாபகம் இல்லை, அவங்க மேனேஜர் யாரும் ஞாபகம் இல்லை. ஆஃபீஸ்லேருந்து எனக்கு ஷூட்டிங்க்கு நேரடியாக வந்துட்டாங்க. ம். ஃபோன் சார் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காருங்க, உங்கள்கிட்ட பேசணுங்கிறாரு. எதுக்கு விஜயன் சார்? என்ன மனுஷன் விஜயன் சார் பேசுவாங்க. 3 நாளாக வந்து உங்களுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஃபோன் எதுவுமே எடுக்காதுங்க, ஃபோனு சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. இல்லை பேசணுங்கிறாரு. திருப்பி அந்த லொக்கேஷனில் வந்து எந்த ஃபோனும் எடுக்காது சார். அப்போ நான் உள்ள டவுனுக்குள்ளே வந்துட்டு ட்ரங்க் கால் போட்டு கொடுக்குறாங்க. அப்போது செல்ஃபோன் அப்போ தான் வந்த டைமில் ட்ரங்க் கால் போட்டு கொடுக்குறாங்க. எஸ்டிடி போட்டு கனடாக்கு ஐஎஸ்டி போட்டு பேச வைக்கிறாரு அந்த மேனேஜர் ஹோட்டலில் இருந்து. விஜயன் சார் வந்து லைனில் வர்றாரு. லைனில் வந்துட்டு அப்போது ஒரு 1/2 அன் ஹவர் கிடைக்கல. அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி வந்துட்டு லைனில் நான் ரூமில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சார் வந்து லைனில் வர்றாரு. தம்பி படம் பார்த்தேன். தேங்க்ஸ் சார், நல்லா பண்ணியிருந்தீங்க, நல்லா இந்த சீன் நல்லா இருந்தது, அந்த சீன் நல்லா இருந்தது, எப்படி போனாங்க, எப்படி பண்ணீங்க, தலைவரை பார்த்தீங்களா? சார் பார்த்தேன் சார். வேறு யார் பார்த்தீங்க? தமிழ்ச்செல்வன் சார் பார்த்தேன் சார். அப்படியா, தமிழ்ச்செல்வன் சார் பார்த்தீங்களா, பேசுனீங்களா? கிட்ட பார்த்தேன் சார், பார்த்தேன். எப்படி இருந்தது, எப்படி போனாங்க, எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரம் பேசுகிறாரு சார் ஃபோனில். இது நல்லா இருந்தது, அந்த சீன் நல்லா இருந்தது, உண்மையாக நடந்ததானா, இது இப்போ நடந்தது, அப்டேட்டு தான் இருக்கார். எப்படி இருக்காங்க, சாப்பாடு இருக்கா, எப்படி இருக்காங்க மக்கள் அங்கே, நான் நேரில் வரேன், நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாராட்டிட்டு ஜான் நம்பர்லாம் வாங்கிட்டார். எல்லாத்தோட நம்பர், கேமராமேன் நம்பரு, டைரக்டர் நம்பர் எல்லாம் வாங்கிட்டார். வாங்கிட்டு ஃபோனை வச்சுட்டு பேசிட்டு வச்சுட்டார். நாமளும் ஷூட்டிங் போய்ட்டோம், விட்டோம். ஒரு 3 மாதம் நான் அதை பற்றி யோசிக்கல. நானும் சென்னை வந்துட்டேன், அவர் சென்னை வந்துட்டார் சார். அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி கிளம்பி வாங்க அப்படிங்கிற ஆஃபீஸ்க்கு. வரேன் சார், கிளம்பி. அப்போது கட்சி ஆரம்பிச்சு புதுசு. கரெக்ட். அப்போ நிறைய சக்கத்தில் இல்லை சார், ரோட்டில் ஒதுங்கிட்டார். கட்சி ஆரம்பிச்சு புதுசு அவர் ஆஃபீஸில் தான் போய் சந்தித்தோம். கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரம் பேசினார் சார். சொல்லு, எங்கே நடந்தது, எப்படி இருக்காங்க, சூழ்நிலை என்ன, எல்லாமே கேட்டார் சார். ஒவ்வொரு சீனாக கேட்குறாரு. இது உண்மையாக நடந்துதா, இப்படியெல்லாம் நடக்குதாங்க அப்படின்ட்டு அவ்வளோ வந்து ஷேர் பண்ணிக்கிட்டார். ரொம்ப ஒரு அன்ஃபர்கட்டபிள் எக்ஸ்பீரியன்ஸு. அப்போ நான் ஃபோட்டோ எடுக்கல சார் கூட. அதுக்கப்புறம் எலெக்ஷனில் ஜெயிச்சு எதிர்க்கட்சி தலைவர் அப்போ ஃபஸ்ட் டைம் நான் போய் மீட் பண்ணேன். அவர் வாழ்த்து தெரிவித்தப்போ எடுத்த ஃபோட்டோ அது. ஸோ அது ஒரு அன்ஃபர்கட்டபிள் மூமெண்ட் சார் கூட. எனக்கு ஒரு பெரிய பாக்கியமாக கருதுறேன். விடுதலை புலிகளின் தலைவரான பிரபாகரனை எவ்வளவு நேரம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சது? ஒரு 3 நிமிடங்கள் சார். 3 நிமிஷம். ஜான் மகேந்திரன் நிறைய டைம் பார்த்துட்டாரு. ஏன்னா மகேந்திரன் சார் அங்கே இருந்தார். ஆக்சுவலாக அங்கே வந்து மகேந்திரன் சார் வந்து அங்கே ஒர்க் ஷாப்பாக அங்கே போயிருந்தார். கூட வந்து ஜான் போயிருந்தார். அப்போ அவங்களுக்கு படம் பண்ணுற ஐடியா, அப்போ மகேந்திரன் சார் படம் பண்ணுற ஐடியா தான் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏஜ் ஃபேக்டர் மகேந்திரன் சார் நல்ல முடியலங்காட்டி தென் அவரோட பையன் ஜான் வந்து ஏற்கனவே சச்சின் படம் பண்ணியிருக்காரு. ஸோ வந்து ஜான் வந்து பண்ணும்போது தான் வந்து அந்த படம் அப்படி நடந்தது. அதுக்கு முன்னாடி நிறைய இன்ட்ராக்ட் பண்ணியிருக்காரு ஜான். வந்து நிறைய டைம் பார்த்து பண்ணியிருக்காங்க. நாங்கள் போனதுலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் அங்கேருந்து கிளம்பி வரக்கு ஒரு 10 days முன்னாடி தான் வந்து அவர் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. யூ வாஸ் வெரி ஹாப்பி அபவுட் த ஃபிலிம். அவர் டெய்லி அங்கே பார்த்துருவார். அப்போ டிஜிட்டல் வந்துருச்சு. ஸோ யூஸ் டு சி த ஃபுட்டேஜஸ். நல்லதுக்கு ரொம்ப பாராட்டினார். ரொம்ப பெருசாக வரும், உங்களுக்கெல்லாம் நன்றி எங்களுக்காக வந்து படம் பண்ணி கொடுத்தது அப்படின்னாரு. ஸோ அது ஒரு 2-3 minutes சார். ட்ரீம் கம் ட்ரூ சார். கேட்டுகிட்டே இருந்தோம் சார், பார்க்கணும் கேட்டுகிட்டே இருந்தோம். அவங்களும் பிடி கொடுக்கவே இல்லை. இன்றைக்கி இன்னைக்கு போகலாண்ணே அப்படின்னே அப்படி நான் சொல்லி எங்கள் ஷூட்டிங் முடிவு 10 நாள் தான் இருக்குது, நான் நாளைக்கு ஷூட்டிங் வரமாட்டேன்ட்டேன். இல்லைண்ணா தலைவர் பார்த்துட்டாரு, நீங்கள் டெய்லி சொல்கிறீங்களா பார்த்துட்டு பாருங்க, கூப்பிட்டு போங்க பார்க்கணும். இல்லை கண்டிப்பாக கூப்பிட்டு போங்க. அப்புறம் தமிழ்ச்செல்வன் சார் வந்து அடிக்கடி பார்ப்பேன். நான் தமிழ்ச்செல்வன் ஓப்பனாக சொல்லிட்டேன், சார் நான் பார்க்காம நான் போக மாட்டேன் சார், இங்கேருந்து நான் ஷூட்டிங் போக மாட்டேன் சார் அடுத்தனால அப்படின்ட்டு பார்க்கலாம். தென் தட் இட் ஹேப்பன் தட் மூமெண்ட். ஒன் ஆஃப் த குட் டைம்ஸ் லண்டனில் எடுத்தது ஸ்னாப். துப்பறிவாளன் ஷூட்டிங் அப்போது எடுத்தது. கண்டினியூஸ் ஒர்க் பார்த்தப்போ அங்கே டெய்லி வெளியில் நான் சாப்பாடு, ஹோட்டல் தான், மெஸ் இதெல்லாம் கிடையாது, ப்ரொடக்ஷன்லாம் கிடையாது. ஸோ ஒரு நாள் லைக் வி வெண்ட் அவுட். அப்போ எடுத்த ஒரு அன்ஃபர்கட்டபிள் ஸ்னாப் அது ஷேர் பண்ணிட்டு. துப்பறிவாளன் 2 எக்ஸிக்யூஷன் நீங்கள் பார்த்துருந்தீங்களா? அட் த வெரி பிகினிங் சார். கொஞ்சம் ஏற்கனவே மிஷன் சார்லாம் அங்கே போயிட்டாங்க. அங்கே போயிட்டு தென் ஃப்ரம் விஷால் சைட் வி வெண்ட் as friends to see the production. அப்புறம் அங்கே போய் சில விஷயங்களை நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணோம். we did. But of course there was a lot of misunderstanding between Mishkin and Vishal. And unfortunately படம் ட்ராப் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு விஷாலுக்கு.
இது கார்த்திக் கூட வேலூர் மாவட்டம் ஆடியோ ரிலீஸ் அப்போ ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ். ஆமாம் சார், ரொம்ப ஏர்லி ஸ்டேஜஸ். நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் கார்த்தி ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அகரம் சார்கிட்ட சொன்னப்போ ஆக்சுவலாக ஃபங்க்ஷன் பண்ணுற ஐடியா இல்லை, சும்மா ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னப்போ, இல்லை சார் நம்ம பெருசாக பண்ணலாம் சார். இல்லை நான் தான் எல்லாத்தையும் கூப்பிடணும் பண்ணணும். இல்லை சார் நான் கூப்பிட்டு வரேன். யாரை கூப்பிடுவீங்க அப்படின்னாரு. நான் கூப்பிட்றேன் சார், நான் இது போலீஸ் இது கதை ஐ திங்க் அப்போ தான் வந்து சிறுத்தை பண்ண அந்த டைம் கார்த்தி வச்சு லான்ச் பண்ணேன் சார். அப்படியா, அப்போ பெருசாக பண்ணிடலாமே அப்படின்னு. ஸோ அந்த டைம் வந்து கார்த்திக் கேட்டு முன்னத்தினால தான் கேட்டேன். இமீடியட்லி ஹி கேம், ஹி லான்ச்ட். அது ஒரு மறக்க முடியாத ஒரு ஈவெண்ட். அண்ட் அஃப்கோர்ஸ் கார்த்தி ஆஸ் அ ஃப்ரெண்ட், பிரதர், அதெல்லாம் மீறி லைக் தட் வாஸ் அ ஃபர்ஸ்ட் சினிமா ஃபங்க்ஷன் டுகெதர். பட் அதுக்கப்புறம் நடிகர் சங்கத்தில் கார்த்தியோட நெருக்கமாக பழக்கூடிய படம் நடிக்கிறதுக்கு முன்னாடி வி ஆல் சூர்யா கார்த்தி யூஸ் போகிறதுக்கு முன்னாடி இருந்தே நாங்கள் வந்து பழக்கம். அவர் படிக்க போனார் இல்லைங்களா யூஸ், அதுக்கு முன்னாடி இருந்தே எங்களுக்கு நட்பு இருக்குது. ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் ஐ ஹேட் வித் ஃபேமிலி. சிவகுமார் ஐயாலாம் எனக்கு ஒரு அப்பா இல்லாத குறையாக இருந்தால் அவர்லாம் தீர்த்து வச்சுருக்காரு. எனக்கு ஒவ்வொரு கட்டத்தில் வந்து கைட் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் கொடுத்த அட்வைஸ் நான் இன்றைக்கி வரைக்கும் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். நிறையா விஷயங்கள் எடுத்துருக்கேன். அவர் சூர்யா கார்த்திக் எப்படி சொல்லுவார் அதே மாதிரி தான் என்னை உட்கார வச்சு சொல்லுவார் ஒரு விஷயத்தையும். ஏன்னா கிட்டத்தட்ட மௌன பேஸ் டைம்லலாம் வந்து டெய்லி அங்கே தான் சாப்பிடுவாங்க வளர்ந்த பசங்க. அப்படிங்கும்போது அப்போ எனக்கு அன்ஃபர்கட்டபிள் மூமெண்ட் என்னென்னா, அப்போது எனக்கு புன்னைப்பூவே மௌனம் பேச வர்றதுக்கு முன்னாடியே திடீர்னு ஃபோன் பண்ணார் ஐயா. ஒரு நாள் ஃபோன் பண்ணி, கிளம்பி வா வீட்டுக்கு அப்படின்னாரு. நானும் சரி அங்கிள் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி போனேன். என்னது ட்ரெஸ்ஸு இல்லை இப்படிலாம் போட்டு வந்துருக்குறேன், ட்ரெஸ்ஸு வேறு கொடுக்க சொல்லு, சூர்யா ட்ரெஸ் போட சொல்லு. எதுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. அவன் ட்ரெஸ் சூர்யா ரூமில் போய் ஒரு ட்ரெஸ் ஒன்று கொடுத்து, எனக்கு என்ன எதுன்னு தெரியல. ஃபஸ்ட்டு டைனிங் ஹால், இதெல்லாம் டைனிங் ஹால் நடக்குது, உள்ள ஹாலு. நானும் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்தேன், என்ன எதுன்னு தெரில. உள்ளே போனோன்னா உட்காரு இருந்தார். ரவி, நான் சொன்னல தம்பி தான் ஆஸ்கார் ரவிச்சந்திரன் சார். எனக்கு தெரியாது ஆஸ்கார் ரவிச்சந்திரன் சார், எனக்கு தெரியாது. ஏன்னா நான் மாற்றிருக்காரு. ஆமாம், ஏன்னா அப்போ நான் படமே பண்ண ஆரம்பிக்கல. எனக்கு ரவிச்சந்திரன் சார், அவர் ஜாஸ்தி வெளியில் வரமாட்டார் சார், எனக்கு அடையாளம் தெரியல. நான் சொன்னல தம்பி, இந்த தம்பி பண்ண சொல்ல அந்த படம், சூர்யா கூட இந்த தம்பி பண்ணிட்டோம். அப்போது சூர்யா நடிக்கிற மாதிரி இருந்து கூட இன்னொரு ஃப்ரெண்ட் கேரக்டர், ஈக்குவல் கேரக்டர். அந்த ப்ராஜெக்ட் வந்து நடக்கல ஆக்சுவலாக. பண்ணேன். சரிண்ணா கரெக்டாக இருக்குண்ணே தம்பி. அப்போ தான் சொன்னார், தானு படம் பண்ண போகிறான், நீ வேணால் முதல்ல பண்ணிக்கோ, நான் சொல்கிறேன் தானு விட்டு நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சிவகுமார் வந்து சொல்கிறாரு. ஸோ இப்படியெல்லாம் நடந்தது அந்த டைமில். ஸோ எனக்கு வந்து ஒரு பெரிய கைடன்ஸாக இருந்தார் அந்த டைமில். எனக்கு அந்த அப்பா இருந்த டைமில் இவங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது சார். முதல்வர் என்னோடய கல்யாணத்துக்கு இன்விடேஷன் கொடுத்தப்போ எடுத்த ஃபோட்டோ அது ஒரு மறக்க முடியாது. இதுக்கு முன்னாடி நிறைய டைம் பார்த்துருக்கேன் சாரை பார்த்துருக்கேன். பட் அப்சிகிட்ட சொல்லும்போது எனக்கு சார் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னப்போ சரி போட்டலாம் கேட்டார். டேட் ஃபிக்ஸ் பண்ணாங்க, வந்தாங்க. அப்போ இன்விடேஷன் கொடுக்க வர்றப்போ எடுத்த ஃபோட்டோ. அப்போ வந்து என்னோடய படங்களை அவர் பார்த்ததில்ல. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேட்டார் என்னென்ன படங்கள் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன். அப்போ நான் ஆணிவேர் அவரை வந்து பார்க்க வைக்கணும் அந்த படம், ஏன்னா அவர் இங்கே ரிலீஸ் ஆகலை, அந்த படத்தை பார்க்கணும்னா அந்த இன்விடேஷன் கூட ஆணிவேர் டிவிடி எடுத்துகிட்டு போயிருந்தேன். அப்புறம் இந்த மாதிரி சொன்னேன், நான் இந்த மாதிரி ஆணிவேர்னு ஒரு படம் அங்கே தமிழ் எழுத்தில் போய் பண்ணணும். அப்படியா? அப்புறம் தான் உட்காந்தாரு. என்ன அங்கேயே போய் பண்ணீங்களா? என்ன? ஆமாம், இந்த மாதிரி அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அப்படியா, நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு வாங்கி வச்சுட்டார். இன்விடேஷன் வந்து வாங்கி வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 45 நாள் கழிச்சு தான் என்னோடய திருமணம் நடக்குது, ரிசப்ஷனு. அப்போ வந்து நான் படம் பார்த்துருப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அப்போ ரிசப்ஷன் வந்து பேசும்போது தான் சொன்னார், இந்த மாதிரி தம்பியோட ஆணிவேர் படம் பார்த்தேன்னு ரிசப்ஷனை பேசினார். அருமை. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, அண்ணனோட பேரை வந்து அங்கே போய் படம் பண்ணியிருக்கான், தமிழ் ஈழத்துக்காக நம்ம மகளுக்காக அங்கே போய் படம் பண்ணியிருக்காங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. கமிங் டு ஃபேமிலி டைம், வித்யா மை ஒய்ஃப் அரேஞ்ச் மேரேஜ் தான். ஸோ அது வந்து என்னோடய டாட்டர் ஷாம்பவி. லாஸ்ட் இயர் அசர்பைஜானுக்கு வந்து, ஏன்னா கிட்டத்தட்ட கல்யாணம் ஆகி 10 years ஆச்சு. நான் எங்கேயுமே கூட்டிகிட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது வெளியில். வி டிடன்ட் ட்ராவல் அப்ராட் ஆக்சுவலி ஆஃப்டர் ஹனிமூன். ஸோ வி தாட் ஒரு சேஞ்சாக இருக்குன்னு சொல்லிட்டு வி வென்ட் டு அசர்பைஜான். அப்போ எடுத்த ஒரு ஹாப்பி ஸ்னாப் அது. நன்றி, உங்களுடைய அனுபவங்கள்லாம் நம்ம ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.